சார் தலையிடுறதுங்கிறது நீங்க அது அப்படி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லா சினிமா ஹிட் ஆகுதான் நான் தலையிடாது உங்களுக்கு அப்படி கிடையாது. நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவா. அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நான் எங்க பண்றேனோ அங்க நான் வந்து இது என்னோட பொறுப்பும் சேர்த்து இதுல இருக்குங்கிறத நான் நம்புவேன். ஏன்னா தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல, ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க, முகத்தை பார்த்து திட்டுறாங்க. இது கூட எனக்கு தெரியலையா, கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல, ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் திட்டு வாங்குறாங்க. இப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல, அப்போ என் பொறுப்பா வந்து நான் உள்ள போறேன். இன்னொன்னு, இது எந்த ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி, எந்த டைரக்டரா இருந்தாலும் சரி, நான் வந்து போய் கண்டிப்பா பேசுவேன் சார். என்னோட கருத்தை நான் கண்டிப்பா பேசுவேன். அதனால தான் சார் என்னோட மேக்ஸிமம் படம் இப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான் பேசாம இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும். நான் சொல்ற படத்தோட அந்த அவுட்புட் மாறும். நான் நிறைய இடங்கள்ல பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டரா வருது சார். அண்ட் அதனால தான் நான் பெரிய ஆளுங்களோட நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்ற பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல. காரணம் என்ன, அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம். பட் நம்ம புதுசா போய் சேரும் போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா.